ஹாய்! இன்னைக்கு பிக் பாஸ்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க? யார் யார எப்படி செலக்ட் பண்ணாங்க? அதுக்கு என்னென்ன சம்பவத்த அவங்கள பண்ண வச்சாங்க? யாரு ஹோல்டு? யாரு செலக்டடு? யாரு அ ரிஜெக்டட்? அந்த மாரி எல்லாமே பார்க்க போறோம். இந்த அக்கா தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க. வரும்போதே அவங்க இந்த காஞ்சூரின் படத்துல பேய் இருக்கும்ல, நடந்து வரும் பாருங்க. இதே மாதிரி தாங்க நடந்து வந்தாங்க. அப்படியே அரண்டு போய் உட்காந்துருந்தாங்க ஜட்ஜஸ் எல்லாம். விசில் அடிச்சு வேற பார்த்தாரு ராஜுபாய். அப்படியே எந்திரிச்சு ஒரு இன்ட்ரோவ போட்டு அவங்களோட திறமைகள காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாயாக்காவும் அவங்களுக்கும் அவங்க ஸ்டைல்ல ஒரு வணக்கத்த போட்டு, "இந்தா வாம்மா உன்னோட பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. இந்த அக்கா பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, அம்பி, ரெமோ, அந்நியன் இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனையும் சிங்கிள் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஸ்டோரியாவே சொல்லுவாங்க. அவங்க பேனர்ல காட்டுற பிக்சர பார்த்து அந்த எமோஷன கேரி பண்ணி அவங்க ஸ்டோரி சொல்லணும். ஆனா பரவால்ல அக்கா பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. அப்படியே செலக்டடா, ரிஜெக்டடான்னு யோசிக்கும்போது டப்புன்னு செலக்ட் பண்ணி விட்டாங்க ஜட்ஜஸு. "இத பாரும்மா, வீட்டுக்குள்ளேயும் நல்ல கன்டென்ட் குடுப்பேன்னு தான் நெனச்சு உன்ன அனுப்புறோம். நல்ல கன்டென்ட் குடு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, அடுத்த போட்டியாளர கூப்ட்டாங்க. போட்டியாளர் வரும்போதே ஒரு பேனரோட தாங்க வந்தாரு. கொஞ்சம் இந்த முகத்த கொஞ்சம் நல்லா பார்த்து யோசிங்க இவர் யாருன்னு. இவர் யாருன்னு தெரியுதாங்க? விஜய் டிவி ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு பேனரோட ரோட்ல முட்டி போட்டு நடந்தார்ல, அவரு தாங்க இவரு. சாருக்கு டைரக்டர் ஆகணுமா, 9 to 6 வேலை பார்க்க மாட்டாங்களாம், பிடிக்காதா, மிடில் கிளாஸ் லைஃபும் பிடிக்காதாம், டாப் கியர் தான் போட்டு போகணும்னு சொல்லவும், ராஜு அப்போ உழைக்க பிடிக்காது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாப்ல. ஆரியும் நானும் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், இல்லை சார் அதுவும் எனக்கு சரியாக வராது, நான் இன்னும் பழகலைன்னு சொல்லவும் மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. சரி பிக் பாஸ் பற்றியாவது தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ உடனே ராஜு, ஏப்பா கண்ணு காது மூக்கு வாய் எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரே மாத்திரையில் உனக்கு எல்லாம் சரியாகணுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு வான்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வரணும்னு சொன்னாரு, ஆனால் உடனே போயிட்டாரு. அடுத்ததாக வந்தாங்க நம்ம முனியம்மா அக்கா. அக்கா வந்ததுல இருந்து போற வரைக்கும் ஃபயரு தாங்க. அக்கா கிட்ட எங்க எல்லாரையும் தெரியுமான்னதுக்கு, ஓவியா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள தெரியும், சாரையும் தெரியும், உங்கள தெரியாது சார்ன்னு சொல்லி டக்குன்னு ராஜு மூஞ்சுக்கு நேரா பார்த்து சொல்லிட்டாங்க. ராஜு, ஐய்யய்யோ! என்ன தெரியாதா? அப்படினதுக்கு, ஆமா உங்கள தெரியாதுங்க. உங்க உங்க எபிசோடு பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் ரொம்ப போர் ஆயிருச்சு. அதனால நான் பிக் பாஸ் பார்க்குறதே நிறுத்திட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க அக்கா. சரிக்கா, நீங்க எதுக்காக பிக் பாஸ் வந்தீங்கன்னு கடைசியா கேட்கவும், நீங்கலாம் நடிகருங்க. சம்பளம் அதிகமா வாங்குவீங்க, கம்மியாவும் வாங்குவீங்க. ஆனா நாங்க மிடில் கிளாஸு. இப்படியே இருக்க முடியாதுல்ல. நாங்களும் வாழ்க்கையில முன்னேறணும்ல. பணம்லாம் வேணும்ல. அதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓகேங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி அக்காக்கு கிரீன் கார்ட குடுத்தாச்சு. அடுத்ததா வந்தவங்க தான் சரண்யா. இவங்க ஒரு அட்வொகேட்டாமா. இவங்க உள்ள என்டர் ஆனதும், உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க அப்படின்னாங்க. உடனே டக்குன்னு ஆரி சொல்லிட்டாப்ல, சரி இங்க இருக்கிற 3 ஜட்ஜஸ்ல யாரு ஜூரியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாரு. இந்த அக்காவும் டக்குன்னு ராஜு அப்படின்ட்டாங்க. ராஜு மண்டக்குள்ள என்னடா வர்றவங்க எல்லாம் நம்மளையே துவைக்கிறாங்கன்னு வேற ஓடுது. இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு லாக் இருக்கும், நிறைய சாவி இருக்கும். அதிலிருந்து ஒரு கீயை எடுத்து கரெக்டாக 1 நிமிஷத்தில் அதை ஓப்பன் பண்ணணும். ஆனால் அவங்களால 1 நிமிஷத்தில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஓவியாவும் இந்த ஒரு டாஸ்க்கை வச்சு இவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது, எனக்கு ஓகே தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, ஓகே நீங்கள் வந்து ஹோல்டில் இருக்கீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அக்காவும் ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்ததாக ஒருத்தர் வந்தாருங்க. வந்தவரு நேரா போயி ராஜுக்கு கைய குடுத்துட்டு, ஆரிக்கு ஒரு ஹக்கு, ஓவியாக்கு ஒரு ஹக்கு. ராஜுவும், "யோவ்! என்னையும் கட்டிப்புடியான்னதும், போயா" அப்படின்னு சொல்லி நேரா போயி மாயாக்கு ஒரு ஹக்கு. ராஜு கடுப்பாயிட்டு, "யோவ்! நீ என்னையா பார்க்க கொரியன் மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்கவும், அவரும் அவரோட இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா, "உன் பேர் என்னன்னு?" கேட்டாருங்க. அந்த பேர் சத்தியமா என் வாயில வரல. அவரே சொல்லுவாரு கேளுங்க. இவருகிட்ட கொஞ்சம் மிட்டாய குடுத்து, "இத சேல் பண்ணுங்கன்னாரு." பையன் அங்க இருந்தே, "ஸ்வீட் பால், ஸ்வீட் உருண்டை" அப்படின்னாரு. "தம்பி அங்கேருந்து சேல் பண்ணக்கூடாதுப்பா. நீ அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்தே தான் சேல் பண்ணுவியானதும் ஜட்ஜஸ் கிட்ட வந்து சேல் பண்ணாரு. அங்கே ஒன்றும் பருப்பு வேகல. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு டாட்டா பாபாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்து வந்தவர் தான் சிவசரவணன். இவர் ஒரு ஜிம் ட்ரெயினரா. சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கங்க. பெரிய லெவலில் ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவரோட சோக கதையை சொல்லவும், சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியான்னு கேட்கவும், இல்லை நான் எனக்காக தான் விளாட வந்தேன், சிம்பத்திக்காகலாம் இல்லைன்னதும் அவர் கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்து வந்தவர் தான் டார்வின். இவர் வந்து பாதி டிஆரையும் யோகி பாவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருப்பாருங்க. ஆனால் செம்ம வைபு ஆளு. வந்ததுலேருந்து ஆடிக்கிட்டே இருந்தாப்புல. வந்ததும் ஒரத்த நாடு தான் எங்கள் ஊருன்னு சொன்னதும், ஓவியா எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கன்னது. ஆமாங்க நான் உங்களை பார்த்துருக்கேன் களவாணி ஷூட்டிங்லேருந்து. ஓவியாவுக்கு ஒரே வெக்கம். இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா,
கைய விட்டு உள்ள இருந்து எடுக்கணுங்க. ஒவ்வொரு திங்ஸா வரும். அந்த திங்ஸ பேஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்டோரி சொல்லணும். ஆனா என்ன ஒரு செகண்ட் கூட அவங்க வந்து பிரேக்கே எடுக்கக்கூடாது. கன்டினியூஸா கதை சொல்லிட்டே இருக்கணும். கையில வச்சிருக்காங்கல்ல ஒரு வாத்து, அத ஒரு வாட்டி பிரஸ் பண்ணதும் அடுத்த திங்ஸ அவங்க எடுக்கணும். ஆப்ஜெக்ட்ட எடுத்து கதை சொல்ல ஆரம்பிக்கணும். இவரும் லேஸ்பட்டவர் இல்லங்க. எடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தரமான கதையா சொல்லி சூப்பரா ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அப்படியே ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிரீன் கார்டையும் குடுத்துட்டாங்க. அடுத்து வந்தவர் தாங்க டோனி. இவர் ஒரு ராப் சிங்கர். வந்தவரா சும்மா இல்ல, வரும்போதே பாடிக்கிட்டே வந்தாரு. பாட்டு முடிச்சதும் ஒவ்வொருத்தரும் ஓகே நீ காதல்ங்கிற ஒரு டாபிக்க கொண்டு பாட்ட பாடு. பிக் பாஸ்க்கு ஒரு பாட்ட பாடுன்னு சொல்லி ரேப்லயே மனுஷன் பொளந்து எடுத்துட்டாரு. அப்படியே ஸ்பேஸ விடலங்க. ஓவரால் எல்லா கிரவுண்டையும் கவர் பண்ற மாதிரி செட்டையே கவர் பண்ணிட்டாரு. எல்லாம் கேட்டதும் ஓவியாவும் நீங்க ஹோல்ட்ல இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கார்ட குடுத்து அனுப்பிட்டாங்க. அடுத்ததா உள்ள என்டர் ஆனவங்க தான் ஷம்ஷி. இவங்க ஒரு திருநங்கை. இவங்களும் தன்னோட ஸ்டோரீஸ் எல்லாம் கொஞ்சமா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்க இதுக்காக தான் வந்திருக்கீங்களா? வேற உங்களோட மோட்டிவ் என்னன்னு கேட்கும்போது, நான் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுவேன். அந்த மாரி சொல்லவும், நீங்க நல்லா சிலம்பம் சுத்துவீங்களாங்கமே, ஒரு வாட்டி சுத்தி காட்டுங்கன்னு சொன்னதும், அவங்களும் தெரிஞ்சத கொஞ்சம் சுத்துனாங்க. ஓகேங்க போதும்ன்னு சொல்லி நிறுத்திட்டு, மறுபடி ராஜுவ சுத்த விட்டாங்க. அவரும் சுத்துறேன் சுத்துறேன்னு சொல்லி 4 சுத்து சுத்தி கம்ப வேற கீழ போட்டாரு. அப்புறமா சம்சி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லோ கார்டா குடுத்துட்டாங்க. அடுத்ததா வந்தவங்க தான் சம்யுக்தா. இவங்க கிட்ட ஜட்ஜஸ் கேட்குறாங்க, "சம்யுக்தான்னா எப்படிங்க? ஒரே வார்த்தையில சொல்லுங்க." அப்படின்னா, "சம்யுக்தான்னா மாஸ், வெறித்தனம்." அப்படின்னு பயங்கர பில்டப் குடுத்தாங்க. சரி உங்களோட மாஸான சம்பவத்த சொல்லுங்கன்னு கேட்கவும், நான் வந்துட்டு ட்ரெயின்ல போகும்போது வேகமா நாங்க போனோங்க. ரிசர்வேஷன் பண்ணி போனோம். ஆனா என்னோட சீட்ட வேற ஒருத்தவங்க புடிச்சுட்டாங்க. டவல் எடுத்து வெளிய போட்டு அவரையும் கீழ தள்ளி நான் தள்ளி விட்டுட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தன வயசுன்னு கேட்டா, அவர் வந்து கொஞ்சம் வயசான பையன் அப்படின்னாங்க. எத்தன வயசுன்னு கேட்டா, 25 வயசு அப்படின்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்பவமாமா. 2வது சம்பவம் எப்படின்னா, டெல்லியில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கல்யாணத்துக்கு இங்க தைக்க குடுத்தா, டெய்லர் சரியா தைக்கல. பெங்களூர் போயிட்டாங்க. நான் பெங்களூர் போய் அவங்கள அடிச்சேன் அப்படின்னு வேற சொன்னாங்களா. இதுதான் உங்களோட மாஸ் சம்பவமா? அப்படின்னு சொல்லி கலாய்ச்சு விட்டது மட்டும் இல்லாம, ஆரி நல்லா வச்சு வேற செஞ்சு விட்டாரு. மாஸ் சம்யுக்தாவா வந்தவங்க பியூஸ் போன சம்யுக்தாவா ஆயிட்டாங்க. சரி பையோ பாவம்ன்னு சொல்லிட்டு ராஜுவும், "ஏம்மா நீ சொந்தமா ஒரு ஹோட்டல் ரன் பண்றியாம்மா? அதுதாம்மா உன்னோட லைஃப்ல இந்த சின்ன வயசுல பண்ண மாஸான சம்பவம்ன்னு" சொல்லதும் அச்சோன்னு தலையில கைய வச்சுட்டு, பியூஸ் போன அக்காக்கு மறுபடியும் பியூஸ் வந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஒண்ணு போட்டாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஆரி டக்குன்னு தூக்கி ஆன் ஹோல்டுன்னு எல்லோ கார்ட காட்டி விட்டாரு. இந்த அக்காவும் ஓகே ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிச்சு. இதே மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ட தினமும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.